இப்ப தூய்மை பணியாளர்கள் ரோடு கூட்டுறாங்க, அவங்களை நம்ம யாரும் கண்டுக்கிறது இல்ல. அதே மாதிரி ஓகே ஓகே தான் இருந்துச்சு. உண்மையிலே ஆனஸ்டா சொல்றேன் அப்படியே தான் இருந்துச்சு. வந்து யாருமே ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இங்க வந்து கொடுத்துருக்கு. ப்ரோ ஆரியன் படம் பாத்தீங்க எப்படி ப்ரோ இருக்கு? ஓகே ஓகே தான் இருந்துச்சு. உண்மையிலே ஆனஸ்டா சொல்றேன் அப்படியே தான் இருந்துச்சு. ராட்சசன் மாதிரி இருக்கா ப்ரோ? ராட்சசன் வந்து அதிகமா கம்பேர் அதிகமா கம்பேர் செல்வா சார் தான் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ன்றாங்க. ஒரு வராரு நிறைய படத்துல, பட் பிளஸ் பாயிண்ட் எல்லாம் சொல்ல மாட்டேன். உங்க ரேட்டிங் ப்ரோ? ரேட்டிங் 10 out of 6 வாங்கலாம். சார் ஆரியன் பாத்திருக்கீங்க எப்படி சார்? உண்மையிலே சீரியஸா அதாவது முஸ்லிம் விஷயத்துக்கு வந்து இந்த கதாபாத்திரம் எங்கேயோ போலீஸா நடிச்சிருந்தாலும் இது வந்து அவருக்கு புதுசு. ஏன்னா வந்து சிக்னஸும் சரி, அவரோட ஆக்டிங் நடிப்பும் சரி, டோட்டல் டிஃப்ரெண்ட். முகம் தோட்டம் அவங்க இருக்காரு வேற மாதிரி. என்ன சார் கதை? இது கதை வந்து மெசேஜ் கிரைம் த்ரில்லர் தான். யாருமே அடுத்தடுத்து நடக்கிற கொலைகள் வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். மெயின் வந்து யாருமே ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இதை வந்து கொடுத்துருக்கு. ராட்சசன் மாதிரி இருக்கு. ராட்சசன் அது வந்து வேற கான்செப்ட், இது வந்து வேற கான்செப்ட். இது வந்து சோசியல் மெசேஜ் கொண்டு போட்டாங்க. நீங்க வந்து நம்ம செல்வராங்க சார் ரொம்ப நல்லா பண்ணிருக்கோம். ஒரு கேட்டது அவர் தான் மெயின். அதான் சொன்ன இந்த கொலை பண்ற விதம் வந்து அடுத்தடுத்து இவங்க தான் பண்ணுவாங்களோ அவங்கதான் பண்ணுவாங்களோ இப்படிதான் ஏதாவது வேற ஏதாவது காரணம் இருக்கும் நினைப்பாங்க. பாத்தீங்கன்னா அதுல இருந்து மாறுபட்ட விதமா விஷ்ணு விஷாலுக்கு இது கம்பேக் மூவி சொல்லலாமா? போன மணி ஓஎன் பேபி சரியா போ. ஆமா கண்டிப்பா இது கண்டிப்பா வந்து நல்லாவே இருக்கும். ஏன்னா இதுக்கு மேல ஒரு படத்தை எப்படி நம்மளுக்கு அழகான ஸ்கிரீன்ல வந்து பப்ளிக்ல பிரசன்ட் பண்ணி சொல்லுங்க, அப்போ நல்லாவே இருக்கும். உங்க ரேட்டிங் சார் அவுட் ஆஃப் 10? 8 கொடுக்கலாம். தேங்க்ஸ் சார். ஏன்னா உண்மையை நல்லாதான் இருக்கு. இது மேல என்ன இருக்கும்? படம் எப்படி இருந்துச்சு? படம் படம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையா சைக்கோ வேலை பார்க்க போனா அந்த மாதிரி தான் நினைச்சுக்கோம். ரொம்ப சைக்கோத்தனமா நம்ம நிறைய விஷயங்கள் யோசிச்சிருக்காங்க. என்னடா இந்த மாதிரி ஒரு கதையை வந்து நம்மள சிந்திக்க கூட இல்லை. அந்த அளவுக்கு வந்து சீட் நுழையில் உட்காந்து அந்த அளவுக்கு பாக்குற அளவுக்கு ரொம்ப ரசனையோட சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. அது இல்லாம விஷ்ணு விஷால் ராட்சசர் பார்த்தோம். அதுல ஒரு இது மாதிரி இருக்கும், கிரைம் இந்த இதை மாதிரி ராட்சசன் மாதிரி இருக்கா சார்? இதுல அந்த அளவுக்கு இல்லைனாலும் படம் வந்து இதுல ஒண்ணு யோசிக்க வைக்குது. ஒரு சைக்கோத்தனமான ஒரு கதை. ஏன்னா யாருக்கும் அங்கீகாரம் இல்லாத ஒரு உலகத்துல அங்கீகாரம் வேணும்ன்ற ஒரு விஷயம். செல்வராகவன் கான்செப்ட் அவர்தான் படத்துல ஹீரோவே அவர்தான். அவர் இல்லைன்னா சுத்தமா படம் இல்ல. அந்த அளவுக்கு நல்லா பண்ணுங்க. என்ன பிசினஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டுப்பான்னு எனக்கு தோணுது. ஓகே நல்லா இருக்கு படம். உங்க ரேட்டிங்? 10க்கு 10. ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 6 கொலை தான். கொலையை வச்சுதான் படம் கான்செப்ட். செல்வராகவன் பயங்கரமா பண்ணியிருக்காரு. விஷ்ணு விஷாலோட இது கம்பேக் மூவி. ஏன்னா லாஸ்ட் ஓஎன் ஓல்ல இது கம்பேக் மூவி சொல்லலாம். கம்பேக் மூவி தான். பட் அவருக்கு அந்த அளவுக்கு ஆக்டிங் இல்ல. பட் அவரே ஒரு மாதிரி ட்விஸ்ட்ல தான் இருக்கு. லாஸ்ட் எண்ட்ல தான் அவரே ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து நிக்கிறாரு. செல்வா சார் தான் இந்த கருத்தோட பிளஸ் பாயிண்ட்ன்றாங்களே அப்படிங்களா? அவருதான் செல்வராகவன் மட்டும்தான் ரோல் பிளே, ஸ்கிரீன் பிளே ஃபுல்லாவே அவர் மட்டும்தான், வேற யாருமே இல்ல. அவர் மட்டும்தான் வந்துட்டு இருக்காரு ஃபுல்லாவே. படம் ராட்சசன் மாதிரி இருக்கா சார்? ராட்சசனை விட இது நல்லா இருக்கு. ராட்சசனை விட நல்லா இருக்கு. ட்விஸ்ட் அதிகம், பட் இதுல கொலை அதிகம். பட் எதுக்காக கொள்றாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்டா ஒரு சோசியல் மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காரு செல்வராக. நம்ம இப்ப தூய்மை பணியாளர்கள் ரோடு கூட்டுறாங்க, அவங்களை நம்ம யாரும் கண்டுக்கிறது இல்லை. அதே மாதிரி இப்ப கோவிட் டைம்ல நர்ஸ்ல ஒர்க் பண்றாங்க, அவங்க வந்து யாரும் ஒர்க் பண்ணும் போது சேர்த்துறாங்க. பட் அவங்க நம்ம யாரும் கண்டுக்கிறது இல்லை. அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் நம்ம திருநங்கை, அவங்க நம்ம யாரும் கண்டுக்கிறது. அதனாலதான் சொல்ல வரேன். படம் நல்லா இருக்கு. எல்லாருமே. உங்க ரேட்டிங் சார்? ரேட்டிங் 10 to 10 கொடுத்தாங்க.